இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் இதே பேரில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூடியூப் சேனல்லையும் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதே பேரில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் ஓய் அப்படின்னு சொல்லி நானும் என்னடா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாமல் அப்படியே பேக் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் என்னோட நம்பரு, மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நான் எதுவும் கண்டுக்கல. திரும்பியும் அதே மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது ப்ளீஸ் ப்ளீஸ்னு. ஸோ எதுக்காக நமக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறாங்க, யாரோட நம்பர் இது, யார் எதுவுமே தெரியாமல் எதுக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சரி ஓகே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் அப்படிங்கிறதுக்காக ஹாய் ஐஎம் விக் எடிட்ஸ் அப்படின்னு போட்டேன். அதுக்கு இருந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு பேச யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இவ்வளோ காசு சென்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸ்டில் இப்போ எனக்கு புரியல அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணுறது, என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். முதல் மெசேஜ் அங்கேருந்து என்ன வருதுன்னா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய பேரை சொல்லும்போது அவங்களோட பேரை சொன்னாங்க. உன்னோட ஊர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய ஊர் சொல்லிவிட்டு அவங்களோட ஊரை மென்ஷன் பண்ணாங்க. ஓகே அதெல்லாம் தாண்டி உனக்கு என்ன வயசு அப்படி இப்படி கேட்டாங்க. இதெல்லாம் என்ன வயசு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார்கிட்ட பேசுகிறேன்னே தெரியல, ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியல, நான் எதுக்கு இருக்கேனே தெரியல அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஸ்டில் கடைசியாக அழுதுகிட்டே வாய்ஸ் மெசேஜ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டேன். என்னாச்சு இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க இருந்துட்டு திடீர்னு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. எப்படின்னா ஆக்சுவலி எல்லா ஃபோட்டோவையும் தனித்தனியாக அனுப்புனா ஓகேவா. ஆக்சுவலி கல்யாண ஃபோட்டோ இந்த பக்கம் அனுப்புகிறாங்க, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தவறுன ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்டில் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் இல்லாமல் இன்னொரு என்னால் நினச்சி கூட பார்த்ததில்ல, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ பேசக்கூட அவர் இல்லை, நான் பேசுகிறலாம் அவர் மட்டும்தான் கேட்பார் அப்படின்னு சொல்லி ஸ்டில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்டில் கடந்து போகிறதான வாழ்க்கை, ஃபீல் பண்ணாதீங்க அப்படி இப்படி எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு நானும் சொன்னேன். ஸ்டில் ஒரு ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி ஆறுதல் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொன்னேன். ஸ்டில் நமக்கே அதை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டமாக அந்தளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஓரளவுக்கு இந்த மாதிரி எனக்கு இது பண்ணுங்கள், என் கூட ஃப்ரெண்டாக பேசுங்க அப்படி இப்படி சொன்னாங்க. ஸ்டில் நம்ம ஒரு அளவுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி இன்னொரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஸ்டில் நம்ம பேச ஆரம்பித்தா அவங்க கிட்ட ஹோப் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே அடிக்ட் ஆவாங்க. ஸ்டில் இவங்ககிட்ட பேசினா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பர்சன் மேலே நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டில் அந்த செகண்ட் அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் அந்த இது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அவங்க இருந்துட்டு பேச விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு ஸ்டில் பாய் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் நம்பரை பிளாக் பண்ணி டெலிட் பண்ணுறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களோட கஷ்டம் தீரணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், ஸோ நிறையா புக்ஸ் படிங்க, அமைதியாக இருங்க, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படி சொன்னேன். என் ஹஸ்பண்டை தவிர எனக்கு யாருமே பிடிக்கல யார்கிட்டையும் பேசுகிறக்கு. எல்லோரும் என்னை எங்கள் வீட்லேயே பேசுகிறக்கு எனக்கு பிடிக்கல, எல்லோரும் என்ன ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அழுதுட்டாங்க. ஸ்டில் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் வாய்ஸ் நோட்டாக எனக்கு வருது. கேட்ட உடனே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் நான் விலகிட்டேன். பட் இருந்தாலும் அந்த அந்த நபர் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸ்டில் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் தெரியல. சத்தியமாக உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல.